நம்ம கோயிலுக்கு வந்திருக்கோம் நண்பர்களே. மலை ஏறிட்டோம். சாமி கோயில் தெரியுதுங்களா? மலைப்பாதை ஏறியாச்சு. வீடியோ ஏன் பதிவு செய்கிறேன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் நண்பர்களே. இந்த வீடியோ ஏன் பதிவு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அப்போ என்னை தாண்டி ஒரு டிப்பர் லாரி பயங்கர ஃபாஸ்ட்டாக போச்சுக்கேன். இந்த மணல் ஏற்றிட்டு போகிறது, ஜல்லி ஏற்றிட்டு போகிற லாரி, டிப்பர் லாரிப்பாங்க. அது பயங்கர பட்டு வேகத்தோடு போகுதுங்க. எவனா சிக்கனா அவனை அப்படியே கசகசன்னு பண்ணிவிடும். அந்த மாதிரி போச்சுக்க. அதுதான் இப்போ நான் உங்களுக்கு நிறுத்தி போகிற நான் வீடியோ உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுதான் அந்த வீடியோ, தொடர்ந்து பாருங்கள். இதாங்க அந்த வையப்பமலை பகுதி இருக்கக்கூடிய இடங்க. இதான் இந்த சாலை. இதில் தான் வந்து இந்த போக்குவரத்துலாம் ரொம்ப பயங்கர ஃபாஸ்ட்டாக போகிறாங்கன்னு வச்சுங்களேன். அவர்களே, இந்த வையப்பமலை மலை மேலே இருக்கக்கூடிய மலைப்பாதை வீடியோ நான் போட்டு பார்த்துருப்பீங்க. அது உங்களுக்கு ஜாயின் பண்ணுறேன் பாருங்கள். நான் மலை ஏறிட்டு வரும்பொழுது இந்த வையப்பமலை பகுதியில் ஃபுல்லாக கிரசரு, அதாவது ஜல்லி உடைக்கிற இடம் எல்லாம் நிறைய இடம் இருக்கிறனால, சுற்றியும் கிரசர் இருக்கிறனால இந்த மலை உடைச்சி ஜல்லி எடுத்துகிட்டு போகிறவங்க, பூமியை மண்ணை வெட்டி மண் எடுத்துகிட்டு போகிற லாரி தான் பயங்கரம் போகுது. அது போகும்போது பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்பீடாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுதுங்க. கண்ட்ரோல் பண்ண முடியாது வேகம். அது என்ன பண்ணுது அப்படின்னா, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, மண் வந்து அதிகாரிகளுக்கு தெரியாமல் மண்ணை வெட்டிட்டு போய் விற்கிறது, இதெல்லாம் நிறையா பண்ணுறாங்க. அதை திருட்டுத்தனம் இந்த பகுதியில், இந்த வையப்பமலை சுற்றி அது சார்ந்த பகுதியில். அதனால் டிப்பர் லாரி பயங்கர ஃபாஸ்ட்டாக போகுது. ஆனால் போகிறப்ப என்ன பண்ணுறானுங்க, யார் மேலே இடிச்சு விட்றானுங்க, அவங்கள டெத்து பண்ணிடுறாங்க. ஆக்சிடெண்ட்லாம் கிடையாதுங்க, டெத்து தான். இந்த மாதிரி நிறையா விபத்து, நிறையா ஆக்சிடெண்ட்டு இந்த டிப்பர் லாரிக்காரர் பண்ணுறது தான். அதனால் மக்களுடைய விழிப்புணர்வு வையப்பமலை பகுதியில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் சொல்கிறது என்ன அப்படின்னா, வையப்பமலைங்கிறது எங்கே இருக்குன்னா, ராசிபுரம் டு திருச்செங்கோடு சாலையில் இருக்கிற வையப்பமலை. இந்த டிப்பர் லாரியெல்லாம் கொஞ்சம் வேகம் குறைச்சி போனால் நல்லது. இந்த மண் திருட்டு மண் விற்கிறதுனால எல்லாம் பயங்கர ஃபாஸ்ட்டாக பயங்கர வேகமாக போகிறனால போகும்போது எவனையோ தட்டி விட்டு இடிச்சுட்டு போயிடுறாங்க. அது மூலிமா நான் எனக்கு தெரிஞ்சு 4-5 பேர் இறந்துருக்காங்க. அப்படியும் பண்ணுறாங்க. ஏன்னா போலீஸ் கேஸு, அதிகாரிகள் கூடவே அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறனால இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது. இதுக்கு ஒரு தீர்வு இருக்க மாட்டேங்குது. இது அவேர்னஸ் வீடியோ தாங்க, எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறத நம்ம சொல்கிறது. மண்ணை வெட்டி விற்றுட்டு போகிறானுங்க போங்க, ஆனால் ஒரு உயிரை வந்து இடிச்சு ஒவ்வொரு உயிரை கொண்டு போடுறானுங்க. இந்த டெப்பலாரிகார பண்ணுறதெல்லாம் அப்படியே தான். இது வந்து இந்த வையப்பமலை பகுதியிலே டு எலச்சிபாளையம் இந்த மாதிரி பகுதியில் நடக்கிறது தாங்க. அதனால் நான் நிறைய கண்ணில் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி தான். இதெல்லாம் எப்போ திருந்துவாங்களோ என்ன போனோம் தெரில. ஆட்சி மாற்றம் ஏற்படுமா? ஏற்பட்டால் நல்லபடியாக இருக்கும். இந்த மாதிரி டிப்பர் லாரிகாரனுடைய பிரச்சனை தான். டிரைவர்கள் அவ்வளோ மோசமாக வண்டி ஓட்டிகிட்டு இருக்காங்க. எல்லா டிரைவர்னு சொல்லலைங்க, சில டிரைவர்களால். ஓகேங்களா? இதை என்ன பண்ணலாம், இது சரிதானா அப்படின்னு உங்கள் கமெண்ட்டை தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சி ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண. நன்றி, வணக்கம்.